உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. அந்த ஆபீசர் என்னையே பாக்குறாரு. இவன் தான் ஏதோ சொல்லியிருக்கான். 450 ரூபா 400 ரூபா போட்டிருக்காங்க. மொத்த பிளைட்டு ஃபுல்லா இருக்குங்க. உங்க பக்கத்துல மட்டும் ஆள் வரலைங்க. எப்படிங்க அது? அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரியா, வாங்க போவோம். ஹலோ, ஹாய். எங்க வந்திருக்கோம்? ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. பஸ் ஏற்றி விட. பஸ் ஏற்றி விடும் இல்லையா? என்ன ரதிமீனா டிராவல்ஸா? இண்டிகோ டிராவல்ஸ். இண்டிகோ டிராவல்ஸ். என்ன பீலிங்கா? இல்லைடா, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்குள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளாருனா செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க சார். நீங்களாம் தானே சார் செய்வீங்க? போனீங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து ட்ரேல வச்சுட்டு வருவீங்க. அதானே சார் உலக வழக்கம். இவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபோனை மட்டும் பாக்கெட்டில் வச்சுருக்கான் சார். அது என்னையை பார்த்து வேறு கேட்குறான், இது வைக்கணுமா அப்படின்னு. அந்த ஆஃபீஸர் என்னையே பார்க்குறாரு. இவன் தான் ஏதோ சொல்லியிருக்கான் அவன்கிட்ட, ஃபோனை வைக்க மாட்டேங்கிறான்ட்டு. என்னன்னு கேளுங்க. ஊர் வர வரைக்கும் இவன் எல்லாரும் நடந்துக்குவான்னு சத்தியம் பண்ண வைப்பான் லைவாக. ஆர்மி வச்சு செக் பண்ணுறக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னென்ன தெரிஞ்ச முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லுற? நீங்கள் மிலிட்ரி கேண்டீன் வச்சுருந்தா நம்ம செக் பண்ண. அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் என்ன தெரியுமா? மோகன்லால். ஒரு ரொம்ப நேரம் செக் பண்ணுறாரா? கிட்டத்தட்ட குரோப்பிங் தான்டா இது. அவர்கிட்ட சொல்கிறேன், வா துப்பாக்கி எடுத்து போடுவார். கடவுளே. ஐயா, 3:05 போகிற பூனே ஃப்ளைட்டு போர்டிங்கில் இருக்குது. 2:30 மணிக்கு போக வேண்டிய டெல்லி ஃப்ளைட்டு இன்னும் செக்யூரிட்டிலே இருக்குது. என்னங்க ஐயா இருக்கும்? வெங்கடாச்சலம் ஏன்டா இப்படி முழிக்கிற? அது வேற டும்மி இல்ல. அதான் என்னோட எக்ஸ்பிரஷன். சீரியஸ் ஃபுல்லாக எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஐயா, இங்கே என்னங்க இதெல்லாம்? இதில் இறங்கையா வாங்கி குடிக்கிறது? அந்த மொக்கன்னு அது மொக்க தானே இது. மோக்கா ப்ரோ. அது என்னங்க 450 ரூபா 400 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு என்னையா அர்த்தம்? என்னையா தருவாங்க அப்படி? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் கிளம்புறேங்கய்யா. வணக்கம்ல மாப்பிள. இங்கே ஒரு வழியாக போர்டிங் பண்ணியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். ஐயோ, இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஒரு 10,000-11,000 போய்கிட்டு இருக்கேன். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. என்ன பண்ற? ஐயா துடைக்கிறையா? தண்ணிய போட்டு தொட. என்னங்க ஐயா? தண்ணிய போட்டு தொட மேன். தண்ணிய போட்டா ஐயா, நம்பர் பார்த்து உட்காந்துருவீங்களா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஐயா, என்னங்க ஐயா தேடுறீங்க? பெல்ட்டுனே. பெல்ட்டுங்களா ஐயா? கடமையெல்லாம் இங்கே வந்தால் கரெக்டாக காட்டுவீங்களா? ஃபோனு சைட் போட போட்டேண்ணா. ஆஹா, சரிங்க ஐயா. டிரான்சிஷன் பண்ண வாங்கய்யா, அப்படியே இருங்க. குரு பாக்குற பின்றால நிறைய போறான்டா. எங்களுக்கு டெல்லி ஃப்ளைட்டுக்கு அப்புறமா ஸ்ரீநகர் ஃப்ளைட்டு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 3 மணி நேரம் இருக்கா? It was at this moment that he knew he fucked up. 8:30. அதான் 3 மணி நேரமா? 3 மணி நேரம் தான். 6 மணி. ஓ சாரி. டெல்லி டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் எல்லா டெர்மினலும் ஒரே இடத்துல இல்லைங்க. நாங்கள் இறங்கினது டெர்மினல் 2. டெர்மினல் 3 தான் எங்கள் கனெக்டிங் ஃப்ளைட், அதாவது ஸ்ரீநகருக்கு போக வேண்டியது. டெர்மினல் 3 இங்கேருந்து 10 மினிட்ஸ் ஜேர்னியில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து வெளியே பஸ் பிடிச்சி நீங்கள் டெர்மினல் 3க்கு போகணும். பஸ் ஃபேர் ஃப்ரீ தாங்க. ஏர்போர்ட் வாசல்லே உங்களுக்கு பஸ் இருக்கும். போர்டிங் பாஸை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக டெர்மினல் 3ல் போய் இறங்கிக்கலாம். எங்களுக்கு தெரியாமல் போனதுனால கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருந்தது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை கண்டுபிடிச்சி வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. பேக்கேஜ் வருமானு தெரியல, அது ஒரு டவுட் ஆகி போச்சு கடைசியில். இது மாதிரி பல பிரச்சனைகளை நாங்கள் இப்போ தான் சமாளித்து ஒரு டொமஸ்டிக் டிபார்ச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் ஸ்ரீநகர் தான். எனக்கு வீடியோ பேல்பூரி 250. சாம்பார் இட்லி எவ்வளோ போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இட்லி சாம்பார் வந்து 230. ஜஸ்ட் 230. எத்தனை இட்லி தருவான்னு தெரியல. ஒரு 300 இட்லி தருவானா? 3 pieces. 3 பீசஸ் சாம்பார் 230. ஆமாம்.
எங்க இந்த வைண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க இங்கே. சாம்பார் இட்லி தான் 500 600ன்றான்னா, சரி 20-30க்காவது வச்சுருக்கேன். அந்த பார்த்தீங்களா, 30 ரூபா 20 ரூபா. சரின்னு ஆர்டர் பண்ணோம். அதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கண்டினியூ கொடுத்தா பேமெண்ட் வருது, கிளிக் கொடுத்தா வெளியே போகுதுங்க. கண்டினியூ கொடுத்தா வருது, கிளிக் கொடுத்தா வெளியே போகுது. கண்டினியூ கொடுத்துருது, கிளிக் கொடுத்தா வெளியே போகுது. கண்டினியூ என்ன செய்ய எப்படி வாங்க? என்ன செய்ய என்ன செய்ய நம்ம ஸ்கேம் பண்ணுறோம்டா. சரி, நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டாங்கடா. நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் கூட நம்மளை தின்றக்கூடாது, திங்கி விட்டுறக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. உங்கள் பக்கத்தில் யாருமே இன்னும் வரலைங்க போலைங்க. மொத்த ஃப்ளைட்டு ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் பக்கத்தில் மட்டும் ஆள் வரலைங்க. எப்படிங்க அது? அந்த கதவுலேருந்து அடுத்து யார் வர்றாங்களோ அவங்க தான் உங்கள் ஆள். ஐயா, கதவு முடிக்காங்க, யாருமே வரலைங்க இன்னும். ஆகும்னு தெரியலீங்களே. மந்திரம் போடுறான் துணியை வைக்கிறான். இல்லைங்க ஐயா, அவர் வரல. அந்த ஒருத்தன் உட்காந்துட்டான். எங்க வராரு அங்கே போயிட்டாரு. யோ, அது எமர்ஜென்சி எக்ஸிட்டியா? இதெல்லாம் கவர்மெண்ட் பஸ் நினைச்சியா? கையை வச்சா வெட்டி போடுவேன். யாரும் வரலைங்க. அப்போ இட்ஸ் அஃபீஷியல். இல்லைங்க, சீட் உங்களுக்கு தாங்க. இட்ஸ் அஃபீஷியல். டைம் இருக்குப்பா, 5 நிமிஷம். இட்ஸ் அஃபீஷியல். கலவை முடிட்டாங்க, என்னத்தை டேக் ஆஃப் பண்ண டைம் இருக்குது. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதா. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்ப. முடியலங்க. கேட்டு ஜர்க்கின்லாம் உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். அது பாருங்க, ரொம்ப தைரியமாக ஆஃப் ஹேண்டு உள்ளே ஒன்றும் பயங்கரமாக குளிருது. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. பேக் இன்னும் வரல, ஜர்க்கின் அதில் தான் இருக்குது. ஏனுங்க, எங்கள் பேகு வரல மாட்டேங்குது, ஜர்க்கின் உள்ளே இருக்குது, குளிருதுங்க. ஒவ்வொரு பேக் நம்ம பேக் மாதிரி எப்படிங்க நம்ம போடுறது? பல்லுலாம் வச்சு எல்லாமே வரைச்சி போச்சு. என் பேக்கு வருது, என் பேக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஜர்க்கின் எடுத்து போட போகிறேன். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் போயிருச்சு டெல்லியோட. ஜெர்கின் வச்சிருக்கா? மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? இருக்கு. லைஃப் ஃபுல்லாக சாப்பிட்டாலே பெஸ்ட்டு பண்ணிடு, பெஸ்ட்டு கடாய் பண்ணி இதை தான் சொல்ல போகிறேன். அடுத்தது என்ன வரும்னு தெரியல.